ஓகே. ஸோ படிக்க போகிறது வந்து செஷன் 12. சரியா? செஷன் 12 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லைஃப் ஸ்டைல், சோஷியல் கிளாஸ், அதாவது வாழ்க்கை முறை, சோஷியல் கிளாஸஸ்னா சமூக வகுப்பு மற்றும் குழுக்களை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ முதலாவது வந்து பாருங்க, இதில் த இன்ஃப்ளூயன்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் வந்து கன்சியூமர் பிஹேவியர், அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை முறை எப்படி வந்து நுகர்வு வந்து தாக்கம் செலுத்தும்னு சொல்லிப்பா. அதாவது வந்து வாழ்க்கை முறைன்னு சொல்லி தனிநபர்கள் வந்து தங்களோட வாழ்க்கையை நடத்துகின்ற விதத்தை குறிக்கிறது, அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட ஆர்வங்கள், அவங்களோட கருத்துக்கள். ஸோ இதைத்தான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை முறைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சமூகத்துல ஒரு தனிநபர்ட நிலை, அதாவது வந்து அவரோட செயல்பாடு, அவரோட கருத்துக்கள் உள்ளடக்கி அதை வாழ்க்கை நடத்துற விதத்தை தான் நாங்க இந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இது பொதுவா வந்து நுகர்வோட அவங்களோட விருப்ப தேர்வு, அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட நடத்தை ஆகிய விஷயங்கள வந்து எங்களுக்கு வந்து சுட்டி காட்டுதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்லி சொல்ற விஷயம். சரி. அப்ப இந்த வாழ்க்கை முறையை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நுகர்வோட விருப்ப தேர்வு, அந்த மதிப்புகள், அப்புறம் இந்த நடத்தை, அது எல்லாத்தையும் வந்து முக்கிய பங்கு வகிக்குது தான் இந்த லைஃப் ஸ்டைல்ல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து, இப்போ உதாரணத்துக்கு இவங்க இந்த பிராண்ட் தேர்வு உட்பட முடிவெடுக்கிற பல்வேறு அம்சங்கள கூட வந்து இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கன்சிடர் பண்ணுது. ஸோ உதாரணத்துக்கு வந்து, இப்ப நான் வந்து இப்ப ஷர்ட் உடுத்தக்குள்ள என்ன சிக்னல் ஷர்ட் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா, அப்ப நான் கூடுதலா சிக்னல் ஷர்ட். அது என் லைஃப் ஸ்டைல். ஸோ நான் வந்து கூடுதலா வந்து ஐஃபோன் யூஸ் பண்ண தான் விருப்பம்னா, அது என்ட ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ அதுதான் சொல்றாங்க அங்க. அப்போ உதாரணம் வந்து பாருங்க. இப்ப ஒரு ஒரு நண்பர் ஒரு ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து அடிக்க நல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவர், நல்லா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவர் அந்த மாரி இருப்பார். இன்னொருத்தர் வந்து அப்படி இல்லாம அ அடிக்கடி வந்து என்ன சொல்றது, அவரு ஒர்க் அவுட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அவரு ஸ்போர்ட்ஸ் செய்றதுக்கு எதுவும் விருப்பம் இல்ல. ஸோ இது வந்து அவங்களோட அந்த வாழ்க்கை பண்புகள வந்து குறிக்குது. ஸோ அப்ப அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த வணிகங்கள் வந்து நடத்தைகள வந்து என்ன செய்யணும்னா, முன்வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, ஆக்டிவிட்டீஸ். இப்போ பாருங்க, ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், வொர்க், ரிலிஜன், ஸ்டடி, சோஷியல், டெக்னிக்கல் இது எல்லாமே வந்து பாதிக்கும். இன்ட்ரெஸ்ட், அப்போ அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப குடும்பத்தில வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரா? ஃபுட்ஸுக்கு, அவர் என்ன ஃபேஷனுக்கு, அவரோட மியூசிக், ரீக்ரியேஷன், ஆக்டிங், புக்ஸ் என்ன படிக்க, ஒப்பீனியன், பிசினஸா, அவரோட எடுகேஷனா, ப்ராடக்ட்டுக்கா, ரிலிஜன்ஸ், ப்ராடக்ட். இதுகள் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல பொறுத்து வந்து மாறக்கூடியதா இருக்கும். சரியா? ஒருத்தர் வந்து ஃபுட்பாலுக்கு விருப்பம். இன்னொருத்தர் வந்து கிரிக்கெட்க்கு விருப்பம். அதே மாரி வொர்க். ஒருத்தர் வந்து டீச்சிங் வொர்க்கு விருப்பம். ஒருத்தர் வந்து என்ன ஆ அ ஃப்ளைட் ஓட்ட விருப்பம். அது ஒருத்தர் டிரைவர் வொர்க், ஒருத்தர் டாக்டர். அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைலுக்கு அமைய வந்து அது அவங்களோட அந்த விருப்பத்துக்கு அமைய தான் செயல்படும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, த டைமென்ஷன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்ப அதுல வந்து முதலாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு வாழ்க்கை முறை செயற்பாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அதாவது பல்வேறு விதமான ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு சந்தையில வந்து வெவ்வேறு வாழ்க்கை முறைகள வந்து அடையாளம் காணணும். அதாவது ஒரு மார்க்கெட்ல எடுத்துக்கொண்டா ஒரு நுகர்வோட வெவ்வேறுபட்ட லைஃப் ஸ்டைல வந்து நாங்க என்ன செய்யணும்னா, ஐடென்டிஃபை பண்ணி அந்த மார்க்கெட் பண்றவங்க வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து நுகர்வோர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராடஜிக்ஸ வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, ஒரு ஆடம்பரமான ஒரு பிராண்ட் ஒண்ணு வந்து அதாவது வந்து பிராண்ட் ஒண்ணு வந்து நாங்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க டார்கெட் பண்ணலாம். அப்ப அந்த 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 என்ன சொல்றது, அந்த பிராண்ட வந்து தனித்துவமா, அதாவது வந்து பல்வேறு விஷயங்கள வந்து நாங்க அதுக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்கு மூலமா வந்து, நாங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைல், அதாவது ஆடம்பர வெஹிக்கிள், ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் இருக்க ஒரு நபர வந்து நாங்க சரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் செக்மெண்ட்ன்னு சொல்லக்குள்ள வாழ்க்கை முறை பிரிவுகள்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பிரிவுகள். அப்போ ஒருத்தரோட வாழ்க்கை முறையின் அடிப்படையில வந்து நுகர்வோர பிரிப்பது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட அந்த நுண்ணறிவுகள், அவங்க எவ்வளவு தூரத்துக்கான அந்த இன்டெலிஜென்ஸா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தாங்கன்னு மெயினா
கன்சிடர் பண்ணுது. அப்போ ஒரே மாதிரியான வாழ்க்கை முறைகள், விருப்பத் தேர்வுகள் வந்து ஒரு தனித்துவமான நுகர்வோர் குழுக்கள வந்து அடையாளம் காண உதவும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரே மாரியான லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கக்கூடாது. சரி ஒரு நாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தா, ஓகே நாங்க எல்லாரும் வந்து பின்னிரான வொர்க் முடிய ஏதாவது போயிட்டு விளையாண்டுட்டு தான் வீட்டுக்கு போறது. அந்த மாரி. ஸோ அது வந்து ஒரே வகையான அதாவது ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை, விருப்பத் தேர்வுகள், தனித்துவமான நுகர்வோர் குழுக்கள வந்து எங்களுக்கு அடையாளம் காண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா வந்து அந்த வாங்குற நடத்தைகள், உந்துதல்கள வந்து அவங்கள வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு சந்திக்க ஒரு மார்க்கெட்டிங் முயற்சிய வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு மேனேஜர்ஸும் வந்து கன்சிடர் பண்ணும். இப்போ உதாரணமா வந்து அப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க ஒரு லெதர் ப்ராடக்ட்ட எடுப்போம். அப்ப நாங்க ஒரு லெதர் ப்ராடக்ட் எடுக்கக்குள்ள வந்து, இந்த இந்த லைஃப் ஸ்டைல் உள்ளவங்கள வந்து 2 பிரிவா நாங்க பிரிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து லெதர் ப்ராடக்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்க உண்மையாலுமே வந்து அந்த என்ன சொல்றது? அந்த பிசிக்கல கன்சிடர் பண்ணி, அதாவது வந்து இப்போ உடல் நலத்துக்கான இப்ப நாங்க ஒரு லெதர் ஷூ ஒண்ணு எடுக்கிறோம்னு சொல்லுவேன். அப்ப சாரி. அதாவது வந்து லெதர் ஷூ சாரி லெதர் ஷூல இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப எங்களுடைய ஸ்கின் பராமரிப்பு, ஸ்கின் கேர்ன்னு சொல்லி ஸ்கின் கேர் பிராண்ட் ஒண்ணு நாங்க செலக்ட் பண்றோம். ஸோ அந்த ஸ்கின் கேர் பிராண்ட் ஒண்ணு நாங்க செலக்ட் பண்ணக்குள்ள, இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒருத்தர் வந்து அந்த கேர் ப்ராடக்ட்ட வந்து செலக்ட் பண்றாரு வந்து அவருடைய உடல் நலத்துக்காக. அதாவது வந்து அவர் ஹெல்த் கண்டிஷன்க்காக. இன்னொருத்தர் வந்து அதே இன்னொரு லைஃப் ஸ்டைல் உள்ள நபர் வந்து அவர் வந்து பியூட்டிஷியன்க்காக. அதாவது அவர அழகுபடுத்திக் கொள்றதுக்காக. அப்ப அந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இவங்க இந்த 2 லைஃப் ஸ்டைல் உள்ளவங்களையும் கன்சிடர் பண்ணி, நாங்க அந்த பிராண்ட வந்து என்ன செய்யணும்னா, மார்க்கெட்க்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? அப்ப அதன் மூலமா வந்து என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, அந்த தயாரிப்பு சலுகை, அது தனிப்பட்ட விருப்பங்களை ஈர்க்கும் வகையில வந்து, நாங்க அந்த ஒவ்வொரு பிரிவினர்ட வந்து தேவைகள வந்து நிறைவு செய்து கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த வாழ்க்கை முறை, அதாவது அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து சாய்சிங் ஆப்ஷன். அதாவது இந்த என்ன சொல்றதுன்னா, சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். சரியா? அப்ப அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பல்வேறு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு வந்து ஒரு தனிநபருக்கு வந்து பல்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும் வந்து, அதாவது வந்து பர்ச்சேசிங் பண்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அவங்கட்ட இருந்து லைஃப் ஸ்டைல் மற்றும் அவங்களோட வந்து என்ன சொல்றது, அவங்க அந்த ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்றதுக்காக செலுத்தக்கூடிய ஆர்வங்கள், ஸோ அது வந்து பல்வேறு விதத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உதாரணமா வந்து நாங்க ஒரு என்ன சொல்றது? அதாவது வந்து நாங்க இப்ப இந்த என்வைரன்மென்ட் வந்து அதான் என்வைரன்மென்ட்ட டார்கெட் பண்ணி வந்து ஒரு ஒரு என்ன செய்றதுன்னு சொன்னா, ஒரு ஒரு நிலையான ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ட்ரெஸ் பிராண்ட் ஒண்ணு வந்து நாங்க நுகர்வோருக்கு வந்து கொண்டு வரோம். அப்ப அந்த நுகர்வோர் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் உள்ள அந்த நபர் வந்து என்வைரன்மென்ட்க்கு வந்து ரொம்ப நேசமா இருக்கவர், என்வைரன்மென்ட்க்கு ரொம்ப ஆதரவா இருக்கவர் வந்து என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, அந்த பிராண்ட வாங்க வந்து அவரு ஆர்வம் காட்டுவாரு. சரியா? அதாவது வந்து அந்த பிராண்டின் மதிப்பு கம்மி. அவரோட வாழ்க்கை முறை சீரமைப்பதன் மூலமா வந்து, அந்த அந்த என்ன செய்றேன்னா, அந்த நுகர்வோர வந்து நாங்க டார்கெட் பண்ணிக்கொள்ள முடியும். அதத்தான் அதாவது வந்து அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து விருப்பத் தேர்வு. அதாவது சாய்சிங் ஆப்ஷன். ஸோ, இப்ப நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு நாங்க கொண்டு வரோம். அந்த ப்ராடக்ட் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கக்கூடிய மாரி ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. ஸோ, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து கண்டிப்பா வந்து அவர்ட்ட வந்து அந்த சாய்ஸ் ஆப்ஷன்ல வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் அதாவது லைஃப் ஸ்டைல் இப்போ உதாரணம் ஒரு சிலவங்க பாருங்க கூடுதலா வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு வந்து ரொம்ப விருப்பம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவருடைய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு தான் அவர் ரொம்ப விருப்பம்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆர்கானிக் ஃபுட் சாய்ஸ தான் கூடுதலா வந்து எதிர்பார்ப்பாரு. ஓகேயா? ஸோ அதே மாரி வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அ வாழ்க்கை முறைன்ட்டு அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? இந்த லைஃப் ஸ்டைல் வந்து கன்சியூமர்ட பிஹேவியர்ல வந்து எப்படி தாக்கம் செலுத்துதுன்னு பார்ப்போம். அதாவது வந்து நுகர்வோர் நடத்தையில வந்து வாழ்க்கை முறை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணத்துக்கு பிராண்ட் தேர்வு செய்யக்குள்ளயா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க அந்த ஒரு பர்ச்சேசிங்ல வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்குள்ளயா இருக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதாவது வந்து ஒரு ஃபேஷன் பிராண்ட நாங்க எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கொள்வோமே! சரியா? அப்போ வந்து அந்த என்ன சொன்னா, அந்த ஃபேஷன் பிராண்ட் வந்து உண்மையாலுமே வந்து அ ஒரு பிராண்ட் வந்து அ அந்த நாங்க சுற்றுச்சூழல வந்து நாங்க டார்கெட் பண்ணி அந்த பிராண்ட் ஒண்ணு உருவாகுது. ஸோ அப்போ வந்து அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப நேயமா இருக்கவர் வந்து என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து அவருடைய நடத்தை வந்து அந்த என்வைரன்மென்ட்க்கு ரொம்ப லவபிள் பண்ணக்கூடிய பெர்சனா இருந்தா, கண்டிப்பா அந்த பிராண்ட் வந்து வாங்கக்கூடியவரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்து
என்ன சொல்றது? அவர் வந்து ஈஸியா வந்து எங்களால வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்போ ஒருத்தர் பிஹேவியர வச்சு நாங்க என்ன செய்யலாம்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய மாரி இருக்கும். சரியா? ஸோ அதத்தான் வந்து அங்கன சொல்றாங்க. அப்ப நாங்க ஒவ்வொருத்தர்ட இந்த லைஃப் ஸ்டைலையும் வந்து ஒவ்வொரு பெர்சன்ட லைஃப் ஸ்டைலையும் வந்து நாங்க தெளிவா கன்சிடர் பண்ணி, தெளிவா நாங்க ஆராய்ஞ்சு தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த கன்சியூமர் என்ன சொல்றது? பர்ச்சேசிங்க்கு வந்து அதாவது மார்க்கெட்டிங் வந்து செய்யணும்னு சொல்லி சொல்றேன். ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க சோசியல் கிளாஸ். அதாவது வந்து குறுவு நடத்தியில சமூக வர்க்கத்தின்ட பங்கு. இப்ப இந்த சோசியல் கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது அவங்களோட வருமானம், அவங்களோட தொழில், அவங்களோட கல்வி, அவங்களோட சமூக நிலை அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நபருண்ட ஆசைகள் மற்றும் அவரோட என்ன சொல்றது? அவரோட அந்த அபிலாஷைகள்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செலுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த சோசியல் கிளாஸஸ்க்குனாலும் பாருங்க, நான் உதாரணம் எடுத்திருக்கேன் வந்து இது பிலாங் டு த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கேட்டகரைஸ். அதாவது வந்து இப்ப எஜுகேஷனல் லெவலா இருக்கலாம், அதாவது கல்ச்சரல் பிலீஃப் அண்ட் ஆட்டிட்யூட்ஸா இருக்கலாம், இன்கம் லெவலா இருக்கலாம், சோசியல் கனெக்ஷனா இருக்கலாம். இது எல்லாமே வந்து சோசியல் கிளாஸஸ்க்குள்ள உள்ளடங்கக்கூடிய விஷயம். அதாவது வந்து ஒரு சமூக வர்க்கம்னு சொல்லக்குள்ள அவங்க ஏர்ன் பண்ற வருமானத்த பேஸ் பண்ணி இருக்கலாம். தொழில பேஸ் பண்ணி இருக்கலாம். அவங்க எஜுகேஷன் லெவல, அப்ப அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் அதுதான் லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ்ன்னு படிச்சோம். ஸோ அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ பேஸ் பண்ணி தான் இந்த சோசியல் கிளாஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து உருவாகுது. அப்ப அந்த மேனேஜர்ஸும் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அவங்களோட சோசியல் கிளாஸ்க்கு ஏத்த மாரி வந்து நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு ப்ராடக்ட்டோ, பிராண்டையோ அப்படி இல்லாட்டி சர்வீஸையோ வந்து மார்க்கெட்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். சரியா? அடுத்தது லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் அண்ட் சோசியல் கிளாஸஸ். அதாவது வந்து வாழ்க்கை முறை தேர்வு மற்றும் சமூக அதாவது வந்து இப்ப இந்த வாழ்க்கை முறை, இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த சோசியல் கிளாஸஸோட வந்து என்ன நடக்குதுன்னா, ரொம்பவே நெருக்கமா ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தனிநபட்ட வாழ்க்கை முறை தேர்வு வந்து பெரும்பாலுமே வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு சமூக வர்க்கத்தின் வெளிப்படையா தான் இருக்கு. நாங்க எங்களோட பெர்சனல் லைஃப் ஸ்டைல் வந்து எத வந்து ரிஃபீல் பண்றோம்னா, அந்த சோசியல் கிளாஸ பேஸ் பண்ணி தான். ஓகே. இப்ப மார்க்கெட்ல வந்து அதாவது இப்ப நாங்க சோசியல் அப்பர் லெவல் இருக்கு, லோவர் லெவல் இருக்கு, மிடில் லெவல் இருக்கு. ஸோ அப்ப அந்த லோவர் லெவல், அப்பர் லெவல், மிடில் லெவல்க்கு ஏத்த மாரி தான் எங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும். ஒண்ணு நாங்க அப்பர் லெவல்ல இருப்போம் எங்களோட லைஃப் ஸ்டைல். அப்படி இல்லாட்டி லோவர் லெவல்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி மிடில் லெவல்ல இருக்கும். அதத்தான் சொல்றாங்க. அதாவது வந்து வாழ்க்கை முறை வந்து சமூக வர்க்கத்தின்ற வந்து ஒரு வெளிப்படையான ஒரு வெளிப்பாடா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு தனிநபர் தங்களுக்குன்னு ஒரு சமூக அடையாளத்த வந்து டிஃபைன் பண்ணிக்கொள்ள வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த சமூக குழுக்களோட வந்து இணைஞ்சு கொள்றாங்க. சரியா? ஸோ அதுதான் லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் ஹெல்ப் த இண்டிவிஜுவல் டிஃபைன் தேர் சோஷியல் ஐடென்டிஃபை அலைன் தெம்செல்வ் வித் ஸ்பெசிபிக் சோஷியல் குரூப்போட வந்து இணையிறாங்கன்னு சொல்லி. சோஷியல் கிளாஸ் அண்ட் கன்சம்ப்ஷன் பேட்டர்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அப்பர் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் ஃபேமிலிஸ். அதாவது வந்து நாங்க சொல்லும் போனா, ஒரு குடும்பத்தில வந்து அதாவது வந்து நாங்க அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி நடுத்தர வர்க்கத்தினர், உயர் வர்க்கத்தினர், தாழ்ந்த வர்க்கத்தினர்ன்னு சொல்லி ஒவ்வொரு வர்க்கத்தினர் வந்து காணப்படுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து நாங்க என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னா ஹவ் குரூப் த மோல்ட் யுவர் பையிங் டிசிஷன். அதாவது வந்து எங்களோட வாங்குதல் முடிவ வந்து ஒரு குரூப் வந்து எப்படி வந்து தீர்மானிக்குது. அதாவது வந்து இது வந்து நாங்க நார்மலா வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப பேஸ் பண்ணி தான் நாங்க பர்ச்சேசிங்ல வந்து கூடுதலா வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதாவது வந்து எங்களோட ஒரு தனிநபர் நடத்தை மற்றும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு அடிப்படையா வந்து தான் இந்த சோசியல் குரூப்ஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து இருக்கு. அதாவது சோசியல் குரூப்ன்னு சொன்னா நாங்க ரெஃபரன்ஸ் குரூப்ப தான் சொல்றோம். ஸோ அப்ப
அந்த சோசியல் குரூப் வந்து எஸ்பிரேஷனல் குரூப், அதாவது ஆர்வமுள்ள குழுக்கள். சொசைட்டிவ் குரூப், அதாவது வந்து விலகல் குரூப். அடுத்தது வந்து நோர்மட்டிவ் குரூப், அதாவது நெறிமுறை குழுக்கள்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த ஆர்வம், இப்ப நாங்க ஒரு பர்ச்சேஸ் ஒரு ஒரு பொருளை வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து நாங்க பார்ப்போம் இந்த அதாவது ஆர்வமுள்ள குழுக்கள் பார்ப்போம். ஓகே, அதாவது வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் செய்யறதுக்காக வந்து அப்ப ஆர்வமுள்ள டீம். இப்ப நாங்க என்ன சொல்றது, இப்ப நாங்க ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், பெட்ஸ் வாங்கணும். ஸோ அப்ப நாங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், பெட் வாங்குற அந்த அந்த மாதிரியான குரூப் செக்டர்ஸ் ஆட்களோட வந்து நாங்க கூடுதலா வந்து மோட்டிவா வந்து அவங்க இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொண்டு நாங்க வாங்குவோம். அடுத்தது சொசைட்டிவ் குரூப்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க வந்து அந்த குரூப் மூவ் ஆக மாட்டோம். பட் அவங்க யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வாங்குறதுக்கான ஒரு நோர்மட்டிவ் குரூப்னா நெறிமுறை குழுக்கள். ஸோ அது வந்து நெறிமுறையான விஷயங்கள், இந்த என்ன சொல்றது, நெறிமுறைகள வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய குரூப்பா இருக்கும். சரியா? ஸோ அதாவது அந்த குரூப்ல இருக்குன்னு சொன்னா, நாங்க இந்த பேஸ் அடிப்படையில தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு ரிலிஜியன பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஒண்ணு இருக்குன்னா, ஸோ அது வந்து ஒரு நெறிமுறை குழு. ஒரு கல்ச்சர பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்ன ஒரு குரூப், அது வந்து நெறிமுறை குழுக்கள்னு சொல்லி நாங்க அத சொல்ல அதுதான் நார்மட்டிவ் குரூப்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகே. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த குரூப் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். அதாவது நுகர்வோர் நடத்தையில இந்த குழுக்களோட தாக்கம்னு சொல்லி சொன்னா, சோசியல் ப்ரூஃப் அண்ட் கன்ஃபார்மிட்டி, அதாவது வந்து சமூக ஆதாரம் மற்றும் இணக்கம். அடுத்தது வந்து ஒப்பீனியன் லீடர்ஷிப் இன் வேர்ட் ஆஃப் த மவுத், அதாவது வந்து தலைமை மற்றும் வாய்மொழி. ரெஃபரன்ஸ் குரூப் அண்ட் பிராண்ட் ஐடென்டிஃபை, அதாவது வந்து ரெஃபரன்ஸ் குரூப்னா குறிப்பு குழுக்கள் மற்றும் பிராண்ட் அடையாளம். அதாவது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் குரூப் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர், அதாவது நுகர்வோர் நடத்தையை பாதிக்கக்கூடிய இந்த குழுக்கள் எப்படி தாக்கம் செலுத்துது. சோசியல் ப்ரூஃப் அண்ட் கன்ஃபார்மிட்டின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க சொசைட்டில வந்து நாங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட வாங்கக்குள்ள எவ்வளவு அங்கீகாரம் இருக்கு. சொசைட்டில இந்த ப்ராடக்ட் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன இருக்கு. சொசைட்டில என்ன சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து சோசியல் ப்ரூஃப் அண்ட் கன்ஃபார்மிட்டி. ஒப்பீனியன் லீடர்ஷிப் இன் வேர்ட் மவுத்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க எத சொல்றது வந்து, அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப நாங்க ஒரு கல்ச்சரலோ, அப்படி இல்ல ஒரு ரிலிஜனோ, ரேஸ்ல வந்து நாங்க பேஸ் ஆகி டிபெண்ட் ஆகியிருக்கோம்னா, அப்ப அவங்களோட லீடர்ஷிப், அதாவது அந்த தலைமைத்துவத்துல இருக்கிற தலைவர்கள் சொல்லுவாங்க, ஓகே நாங்க இந்த இப்படி வாங்கணும் பொருட்கள். ஸோ இது வாங்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க எங்களுக்குன்னு சொல்லி அந்த ரிலிஜியன்ஸ், அந்த ரேஸ், அந்த எத்னோசிட்டி அடிப்படையில வந்து நாங்க ஒரு சில லீடர்ஸ வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கோம். ஸோ அந்த லீடர்ஸ் வந்து அவங்க சொல்ற மாரியான விஷயங்கள கன்சிடர் பண்ணி தான் எங்களுக்கு பர்ச்சேஸ் எடுக்கலாம். அடுத்தது வேர்ட் மவுத்ன்னு சொன்னா, வாய்மொழி ரீதியான விஷயங்கள். இப்போ ஒரு ப்ராடக்ட்ட வாங்கக்குள்ள இப்ப நாங்க இன்னொருத்தருக்கு சொல்றோம், அந்த ப்ராடக்ட் வாங்க, பிரைஸ் கம்மி, நல்லதுன்னு சொல்லி. ஸோ அத வந்து அவர் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்றாரு. அதுதான் வேர்ட் மவுத்ன்னு சொல்லி இதுதான் அந்த குரூப், அப்படியே அந்த குழுவா வந்து அப்படி குரூப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களா சொல்லி அது போய்க்கொண்டிருக்கும் படிப்படியா. அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ் குரூப் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி. ரெஃபரன்ஸ் குரூப்னா இப்ப நாங்க வந்து சொன்னோம். அதாவது வந்து என்னது, ஒரு குழுவ பார்த்து, ஒரு ரெஃபரன்ஸ் குரூப்ப பார்த்து வந்து நாங்க எங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியர் வந்து எங்களோட நடத்தைய மாற்றலாம். ஓகே, அந்த குரூப்ல எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் கூட ஆர்வம் செலுத்துறாங்க. ஸோ அப்ப நாங்களும் அந்த மாரி வாங்கணும். அந்த அந்த பேஸ் அடிப்படையில. அடுத்தது பிராண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொன்னா, அந்த நாங்க சொல்லுவோம் பண்டு விசுவாசம்னு சொல்லி. ஸோ நாங்க அந்த ப்ராடக்ட்ல அந்த பிராண்ட் வந்து எங்களுக்கு கூடுதலா வந்து எங்களுக்கு அ கூடுதலா வந்து என்ன சொல்றோம்னா, கன்ச என்ன சொல்றது, அட்டாச்மென்ட்டா இருந்தா நாங்க அதே பேஸ் பண்ணுவோம். அப்ப அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த குரூப் வந்து கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அடுத்தது வந்து நெறைய. ஸோ அதுக்கு முதல்ல வந்து நாங்க இப்ப இன்னொருக்கா வந்து இத ரி ஓகே. சரி. நாங்க இதையும் படிச்சுட்டு போவோம். அடுத்தது வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி சொன்னேன். அதாவது வந்து இப்ப இந்த நாங்க ஆர்வமுள்ள அந்த குரூப், அந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து நாங்க பேஸ் பண்ணி வந்து எப்படின்னா, அந்த அதாவது வந்து மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் ஒத்து கொண்டு வரது. அப்ப லிவரேஜ் ஆஃப் த சோசியல் மீடியா. அப்ப லிவரேஜ் ஆஃப் த சோசியல் ஓகே. நான் அதுக்கு முன்னுக்கு இதுக்கு வரேன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சோசியல் கிளாஸ்னா, பொசிஷன் யுவர் பிராண்ட். அதாவது எங்களோட பண்டத்த வந்து நாங்க முதல்ல நிலைநிறுத்தணும். கஸ்டமைஸ் யுவர் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. அப்ப எங்களுக்கு கஸ்டமைஸ்னா, அப்ப இந்த நுகர்வோர் வந்து ஒரு பொருள வந்து எப்படி எந்தெந்த வடிவத்துல, எந்த அளவுல, எந்த மாரியான மெத்தட்ல, ஸோ எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, அந்த மாரி நாங்க அத கஸ்டமைசேஷன் செய்யணும். அதுதான் கஸ்டமைஸ்ன்னு சொல்லி சொல்றது. பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது விலை உத்திகள். நாங்க கிரெடிட் குடுக்குறது, டிஸ்கவுண்ட் குடுக்குறது. என்ன சொல்றது? ஸோ அந்த
ஸ்ட்ராட்டஜிக் பிரைஸ் இருக்கு தானே, சைக்காலஜிக்கல் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைசிங்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த மாரியான பிரைசிங் டைப்ப பேஸ் பண்ணி வந்து நாங்க என்ன செய்றதுன்னா, அந்த அ உத்திகள வந்து உருவாக்குறோம். இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ சோசியல் கிளாஸ். சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து பொதுவா வந்து நாங்க இந்த சமூக ஊடகத்த பயன்படுத்தி, அதாவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்ட பயன்படுத்தி தான் வந்து நாங்க என்ன செய்றதுன்னா, கூடுதலா வந்து நாங்க மார்க்கெட்டிங் பண்றோம். அதாவது லிவரேஜ் ஆஃப் த சோசியல் மீடியா. சமூக ஊடகங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து சமூக ஊடகம் கொலாபரேஷன் வித் த இன்ஃப்ளூயன்சர், அதாவது செல்வாக்கு செலுத்துபவர்கள். உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு ஸ்போர்ட் மேனோ அப்படி இல்லாட்டி ஒரு ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸோ வந்து அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றதால வந்து நாங்க வந்து வாங்கக்கூடிய மாரி இருக்கும். அப்படி. அடுத்தது வந்து ஃபோஸ்டர் கம்யூனிட்டி என்கேஜ்மென்ட், அதாவது வந்து ஒரு சமூக ஈடுபாடு. அதாவது என்ன சொல்லலாம், ஃபோஸ்டர் கம்யூனிட்டி என்கேஜ்மென்ட்ஸ்னா, ஓகே நாங்க அந்த சொசைட்டி டெவலப்மென்ட்க்காக, ஸோ இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப அவங்கவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குல்ல, அந்த சொசைட்டில இருக்கவங்க வந்து என்ன சொல்றது, முன்னேறதுக்காக அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ட வாங்கலாம். இப்ப ஸ்ரீலங்கால வந்து நாங்க எங்களோட ப்ராடக்ட்டே நாங்க கூடுதலா யூஸ் பண்றது, அந்த மாரி விஷயம். அடுத்தது ஏர்னஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா, வாய் வார்த்தை. இப்ப நாங்க ஒரு பொருள வந்து வாங்குறோம்னு சொன்னா, நுகர்வு செஞ்சோம்னு சொன்னா, அப்ப அத ஏனையோருக்கு வந்து அந்த பொருள் ஓகே நல்லா வாங்குங்க, நுகர்வு செய்யுங்கன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்றது. சரியா? ஸோ இதுதான் வந்து அ ஏர்னஸ் வேர்ட் ஆஃப் த மவுத் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. பன்மினி. ஓகே. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி. இப்போ ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க ஓவராலா பார்த்ததுல வந்து, இப்ப இந்த நுகர்வோர் நடத்தையில வந்து சமூகத்தின் பங்குன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இந்த சோசியல் அ அப்ப இந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், சோசியல் கிளாஸ்ன்னு சொல்ற விஷயத்துல வந்து, இந்த சமூக வர்க்கம் வந்து அவங்களோட இன்கம்ம பேஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி அவங்களோட ஜாப், அப்படி அவங்களோட எடியூகேஷன், ஸோ இதுகள்ல வந்து தான் செல்வாக்கு செலுத்துது. ஸோ அப்ப அந்த நுகர்வோட அவங்களோட அந்த ஆசைகள், அவங்க அடிப்படையில தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, தனிநபர்கள் பெரும்பாலுமே வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பொருட்கள சேவைய வந்து பெற்றுக்கொள்றாங்க. அவங்களோட அந்த வருமானம், அவங்களோட தொழில், அவங்களோட கல்வி அறிவ பயன்படுத்தி. அப்ப இந்த தனிநபர் இண்டிவிஜுவல் பெர்சன்னு சொல்றவங்க பெரும்பாலுமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஐ கிளாஸ்ல தான் அவங்க ஐ கிளாஸ வந்து இருக்க தான் விருப்பம். ஐ கிளாஸா இருக்க தான் விருப்பம். ஸோ தனிப்பட்ட ஒரு நபர் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஐ கிளாஸா இருக்கத்தான் விருப்பம். ஸோ சரியா? ஸோ அதுக்காக வந்து
அதாவது வந்து உதாரணத்துக்கு நாங்க சொல்லப்போனா வந்து ஒரு ஆடம்பர ஒரு ஃபேஷன் பிராண்ட்ல வந்து நாங்க வந்து யார குறி வைக்கிறோம்னா, ஒரு அப்பர் லெவல் உள்ளவங்கள வந்து குறி வைக்கிறோம். ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆடம்பரமான காரா இருக்கலாம். ஒரு ஆடம்பரமான வீடா இருக்கலாம். அப்ப இந்த சமூக வர்க்கத்துல, இந்த சோசியல் கிளாஸ்ல வந்து நாங்க பொதுவா இந்த அந்த நபர்கள வந்து அதாவது அந்த நபர்கள வந்து மதிப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இப்ப அதிநவீனமான மற்றும் உயர்தர பிராண்ட்கள், அதாவது நல்ல ஹை லெவல் பிராண்டர்ஸ், அப்ப புதிய பிராண்ட்ஸ்ங்க, அந்த மாரியான விஷயங்கள் வரக்குள்ள வந்து நாங்க கூடுதலா வந்து என்ன செய்றோம்ன்னு சொன்னா, இந்த ஹை லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஹை லெவல் அதாவது ஹை லெவல் கிளாஸ ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க செய்வோம். அடுத்து வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, அதாவது லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் வந்து எப்படி இந்த சோசியல் கிளாஸ்ல வந்து செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க சரியா? அப்ப அதாவது வந்து இப்ப அடுத்தது வந்து நாங்க பார்க்குற அந்த என்ன சொல்றது, அந்த லைஃப் ஸ்டைல் வந்து சாய்ஸ் வந்து எப்படி அந்த சோசியல் கிளாஸோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா, அப்ப அத வந்து நாங்க படிச்சிருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த சோசியல் கிளாஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ரொம்பவே வந்து கனெக்டிவிட்டியானது. அதாவது வந்து ஒரு தனிநபர் வாழ்க்கை முறை தேர்வ வந்து இந்த வடிவமைக்கிறதே வந்து இந்த சோசியல் கிளாஸஸ் தான் சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ உதாரணமா வந்து ஒரு உயர் சமூகம் இருக்கும். அதாவது ஹை லெவல் கிளாஸ்ல உள்ள ஒரு நபர் வந்து, அவர் வந்து ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து அந்த கோல்ஃப் விளையாடலாம். அப்படி இல்லாட்டி போட்டிங், அ ரைடிங் அந்த மாரியான விஷயங்கள். அதாவது அந்த சமூக அந்தஸ்தோட வந்து ஒத்துப்போகல வந்து, அவருடைய அந்த வாழ்க்கை முறைய வந்து பிரதிபலிக்குது. அதுக்கு மாறா வந்து நாங்க ஒரு லோ லெவல்ல ஒரு பெர்சன வந்து கன்சிடர் பண்ணா, அவர் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது எசென்ஷியல் ஐட்டம்க்கு வந்து அதிக அளவு பிரையாரிட்டி குடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அவர் வந்து அந்த என்ன சொல்றது, ஃப்ரீ டைம்ல வந்து பல்வேறு செயல்பாடுகள் ஈடுபடலாம். அதாவது ஃப்ரீ டைம்ல பார்ட் டைம் ஜாப் ஒண்ணு செய்வாரு. அப்படி இல்லாட்டா அவரு ஏதாவது புரொடக்ஷன் வொர்க் அதாவது பிரிப்பரேஷன் ஒரு தோட்டம் அமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள செய்வாரு. அடுத்த விஷயம், இந்த அதாவது சோசியல் கிளாஸஸ் வந்து எப்படி வந்து இந்த கன்சியூமர் என்ன நுகர்வு முறையில வந்து தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி. அதாவது தனிநபர்கள் வந்து அவங்க சமூக வர்க்க நுகர்வு முறைய வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அவங்களோட விருப்பத் தேர்வு, சாய்ஸா இருக்கலாம், பிரையாரிட்டீஸ் வழங்குறதா இருக்கலாம், அவங்க பர்ச்சேசிங் பிஹேவியரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சோசியல் கிளாஸ் வந்து இந்த பர்ச்சேசிங் மெத்தட வந்து ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த நடுத்தர மற்றும் உயர் வர்க்க குடும்பங்கள். அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே லோ லெவல் அண்ட் மிடில் லெவல்ன்னு சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வந்து அதிக அளவு இந்த அதாவது முன்னுரிமை குடுக்கலாம், உயர் வர்க்கத்தினர். இதே இந்த நடுத்தர குடும்பத்தினர்ன்னு சொல்லக்குள்ள வந்து, அவங்க வந்து ரொம்ப மலிவு விலை, அதாவது ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு தான் அதிக அளவு வந்து பிரையாரிட்டி குடுப்பாங்க. அதே சமயத்துல வந்து இந்த ஹை லெவல்ல உள்ளவங்க வந்து ரொம்பவே அந்த ஆடம்பர, லக்ஸரியான, நல்ல குவாலிட்டியான அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து கூட வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த சமூக வகுப்புன்ற நுகர்வு முறையா இருக்கும். அடுத்தது வந்து இந்த சமூக வகுப்புன்ற பிராண்ட் தேர்வு. அதாவது எப்படி அவங்க பிராண்ட் சாய்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து பெரும்பாலும் வந்து பிராண்ட வந்து இப்ப ஹை லெவல்ல உள்ளவங்க வந்து நல்ல ஒரு பிராண்டட் டீ ஷர்ட் உடுத்தணும். பிராண்டட் ஷூ போடணும். பிராண்டட் அ வாட்ச் கட்டணும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதே வந்து இந்த மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் உள்ள அப்படி பிராண்டட்ன்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது அப்ப இந்த பிராண்டட்ன்னு சொல்ற விஷயம் வந்து இந்த லோ லெவல்ல உள்ளவங்க வந்து அது ஒரு தேவையற்ற விஷயமா, அதாவது வந்து உண்மையாலுமே வந்து அது இக்னோர் பண்ணக்கூடிய விஷயமா தான் அந்த பிராண்டட் கருதுவாங்க. ஓகே இப்ப நாங்க ஒரு ஷூ ஒண்ணு வாங்குனா ஓகே. அதுலயும் பிராண்டட் ஷூ வாங்கணும்னு சொல்லி அவங்க அந்த லோவர் லெவல்ல உள்ளவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த நாங்க என்ன சொல்றது, அந்த சோசியல் கிளாஸஸ் வந்து எப்படி இந்த பிராண்ட் சாய்ஸ வந்து கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஒரு விஷயம் நாங்க பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி சொன்னா, இந்த குழுக்கள். அதாவது வந்து அவுட் குரூப் மோல்ட் யுவர் பையிங் டிசிஷன். அதாவது வந்து குழுக்கள் வந்து எங்களுடைய வாங்குதல் முடிவு வந்து எவ்வாறு வடிவமைக்குதுன்னு சொல்லி. அதாவது வந்து
ரெஃபரன்ஸ் குரூப்னு சொல்லி சொன்னாலே நாங்க சொன்னோம் என்னது, நாங்க வந்து பேசிக்கா வந்து பயன்படுத்தக்கூடிய சோசியல் குரூப்ஸ தான் வந்து அதாவது அவங்களோட நடத்தை, அவங்களோட முடிவெடுக்கிறது வந்து இது எல்லாமே வந்து அந்த ரெஃபரன்ஸ் குரூப்ப வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க இதுல படிச்ச இந்த எக்ஸ்பிளனேஷனல் குரூப்ஸ் அதாவது ஆர்வமுள்ள குழு. அதாவது நாங்க ஒரு சொந்தமா இருக்க விரும்புற குழுவா தான் இது கருதப்படுது. அதாவது ஆர்வம்னா எங்களுக்கு அது விருப்பம். அந்த குழுவோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு எங்களுக்கு முழு விருப்பம் இருக்கும். அப்ப நாங்க வந்து அத ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தி விரும்பிய ஒரு சமூக அடையாளத்துக்காக உதாரணம் வந்து நாங்க ஒரு அதாவது வந்து நாங்க உதாரணம் சொல்லலாம். இப்ப நாங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் கிளப் ஒண்ணுல வந்து சேர்றதுக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஆர்வம் என்ன காரணம்னா, நாங்க ஒரு வெற்றிகரமான ஒரு என்டர்பிரினியரா உருவாகுறோம். அதுதான் எக்ஸ்பிளனேஷனல் குரூப்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த டிசோசியேட்டிவ் குரூப்னு சொல்லி சொன்னா விலகல் குழுக்கள். அதாவது வந்து நாங்க வந்து அவங்களோட வந்து தொடர்பு கொள்ள விரும்பாத குழுவா தான் அவங்க இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எங்கட பிலீவ்னஸ், எங்கட வந்து எல்லாமே வந்து முரண்பட்ட சமூக நிலை காரணமா வந்து உதாரணமா வந்து ஒரு நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பொசிஷனிங்க வந்து நாங்க வந்து மதிக்கிற நபர். ஸோ இதே வந்து என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து அப்போ நிலையான விஷயங்கள வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதே வந்து அ அந்த குரூப் வந்து எங்களுக்கு டோட்டலா எதிரா இருக்கக்கூடிய குரூப். இப்ப நாங்க சொல்லுவோம், ஓகே நாங்க எங்கட கல்ச்சர்க்கு ஏத்த மாரி தான் நாங்க உடுத்தணும் அந்த மாரி அப்படின்னு. ஆனா இப்ப நாங்க நாங்க நான் பார்த்திருக்க குரூப் வந்து அப்படி இல்ல. கல்ச்சருக்கு முரண்பட்ட வகையில ட்ரெஸ் பண்றது, கல்ச்சருக்கு முரண்பட்ட வகையில செயல்படுறது அந்த மாரி. அடுத்தது இப்ப நோமேட்டிவ் குரூப்ஸ்ன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க வந்து இப்ப தற்போது அங்கம் வகிக்கிற குழுக்கள் யாரோடு இருக்கோம். அதாவது வந்து எங்களோட மதிப்புகள், நம்பிக்கைகள பகிர்ந்து கொள்ள. உதாரணத்துக்கு வந்து குடும்பம், நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அவங்களையும் நாங்க நோர்மேட்டிவ் குரூப்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த நுகர்வோர் நடத்தையில வந்து குழுக்களின் தாக்கம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த குரூப் கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து நுகர்வோர் நடத்திய வடிவமைப்பில வந்து இந்த குழுக்கள் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணத்துக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, வழிகாட்டும் பொழுது, அதாவது வந்து கைட்னஸா இருக்கக்குள்ள நாங்க ஒரு கண்டிப்பா ஒரு குரூப்ப வந்து ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்ல வந்து இருக்கிற விதிமுறைகள், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேல்யூனஸ் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நுகர்வோர் ரெஃபரன்ஸ் குரூப் வந்து எங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்றாங்க எப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஒரு ஒரு ஃபுட் கேஃபே வந்து நடலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து சரியா? ஸோ அப்ப நாங்க வந்து என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க வந்து அந்த உணவகத்துல வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு சந்தைப்படுத்துபவரா நாங்க வந்து இத என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த செல்வாக்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கும்னு சொல்லி. அடுத்தது வந்து கருத்து தலைமைத்துவம். அதாவது இந்த ரெஃபரன்ஸ் குரூப் வந்துட்டு அதாவது வார்த்தைகளோட ஆதாரங்களா வந்து செயற்படுது. உதாரணத்துக்கு வந்து நல்ல நிபுணத்துவம் பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து அதாவது இந்த பர்ச்சேசிங்ல வந்து டிசிஷன் எடுக்கல வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஸ்மார்ட் போன வந்து ஒருத்தவங்க பரிந்துரைக்க செய்யக்குள்ள வந்து இந்த ஆப்ஷனல் ஒப்பீனியன் லீடர்ஷிப்ன்னு சொல்லக்குள்ள வந்து தொழில்நுட்ப ஆர்வம் உள்ள அந்த நண்பர்களோ, அப்படி அவங்களோ அந்த ஃபோன பத்தி எல்லா விஷயத்தையும் ஏ டூ இசட் வந்து சொல்லுவாங்க. இந்த பிராண்ட்ல தான் இருக்கணும், இந்த கலர் தான், இந்த கெப்பாசிட்டி தான் இருக்கணும், இந்த ஸ்பீடு இருக்கணும், இந்த வேல்யூஸ் இருக்கணும், அந்த மாரி. ஸோ அதத்தான் வந்து அங்க நாங்க ஒப்பீனியன் லீடர்ஷிப்ன்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ வேர்ட் மவுத். ஸோ அது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ என்னது வேர்ட் மவுத்ன்னு சொல்லி சொன்னா, வாய்மொழி மூலமான. அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு பொருள வந்து வாங்குறோம்னா, அதாவது வந்து ஒரு பிராண்ட் அடையாளப்படுத்துறோம்ன்னு சொல்லி சொன்னா, அது பெரும்பாலும் வந்து அந்த பிராண்ட வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஓகே இது நல்லோன்னு சொல்லி வாய்மொழி மூலமா வந்து முன்வைக்கிறது. அப்போ ஒரு உடற்பயிற்சி அப்படி இல்லாட்டி ஒரு ஆடை பிராண்ட வந்து நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஸோ அவங்க நாங்க அந்த உடற்பயிற்சி சமூகம் அந்த அது அவங்களுக்கு வந்து ஒத்து போறதா இருக்கும். அதே மாரி வந்து என்ன செய்யும்னா, அந்த நிறுவனம் வந்து அந்த உடற்பயிற்சி நிறுவனம் வந்து அந்த பிராண்ட் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்றது. சரியா? அதாவது வாழ்க்கை முறைக்கான சந்தைப்படுத்தல் உத்திகள். அதாவது சமூக வகுப்புகள் மற்றும் குழுக்களுக்கு வந்து. அப்ப நாங்க இந்த
அதாவது வந்து இப்ப நாங்க இதுவரைக்கும் படிச்சோம். அந்த லைஃப் ஸ்டைலும், அப்புறம் சோசியல் கிளாஸும் வந்து எப்படி வந்து நாங்க இன்ஃப்ளூயன்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கன்சியூமர்ல இன்ஃப்ளூயன்ஷன் ஆஃப் கன்சியூமர். ஸோ அப்ப ஆ இப்ப வந்து நாங்க இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்லயோ, மேனேஜ்மென்ட்லயோ வந்து சில ஸ்ட்ராடஜிக்ஸ கொண்டு வரணும். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப நுகர்வோரோட லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி. அதாவது குறிப்பிட்ட அந்த வாழ்க்கை முறை பிரிவுகள வந்து திறம்பட குறிவைக்க வந்து பல்வேறு வகையான உத்திகள். அப்ப முதலாவது வந்து என்னது? அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். அதாவது இலக்கு வாடிக்கையாளர்கள். அப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்களோட வாழ்க்கை முறை பிரிவு வந்து அடிப்படையா வந்து அதாவது வந்து நாங்க ஒரு ரிசர்ச் ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, என்ன செய்வோம்னா, இந்த டார்கெட் மார்க்கெட் ஓகே நாங்க ஒரு பாய்ஸ்க்கா நாங்க விற்பனை செய்ய போறோம். கேர்ல்ஸுக்கா விற்பனை செய்ய போறோம். சிறுவர்களுக்கா, பெரியவர்களுக்கா, இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஸோ அத நாங்க மெயினா டார்கெட் மார்க்கெட்ட வந்து பார்க்கணும். பெர்சனலைஸ்ட் மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங் வந்து தனிப்பயனாக்குதல். ஒரு மார்க்கெட்டிங் முயற்சி வந்து தனிப்பயனாக்கதுன்னா, தரவு மற்றும் தொழில்நுட்பத்த பயன்படுத்தி வந்து அதாவது வந்து அதுக்கான என்னது பெனிஃபிட்ஸ் குடுக்குறது, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வழ எ ஆழமான ஒரு தொடர்ப வந்து ஏற்படுத்தி குடுக்குறது. அடுத்தது வந்து செல்வாக்கு செலுத்துபவரோடு ஈடுபடுறது. அதுதான் என்கேஜ் வித் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப எங்களோட விரும்பிய அந்த வாழ்க்கை முறை உள்ளடக்கிய அதாவது செல்வாக்கு செலுத்துபவர்களுடன் ஒத்துழைக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து இந்த பிராண்ட் தயாரிப்பு, ப்ராடக்ட் சர்வீஸ வந்து முன்மாதிரியானவர்கள் வந்து அவங்க அத பயன்படுத்தி, செயற்படுத்தி அத எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் தாரது. அடுத்தது வந்து கிரியேட் த எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவத்த வந்து உருவாக்குது. அதாவது நுகர்வோர் வந்து ஈடுபட அனுமதிக்க அனுபவம் தான் மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள வந்து உருவாக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு நுகர்வோர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றான்னு சொன்னா, அது எங்களுக்கு உண்மையாலுமே அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அதாவது வந்து அப்ப இந்த கிரியேட் த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து நாங்க வந்து இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ அதாவது ஒரு கேம்பிங் செய்யக்குள்ள வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டா வந்து அந்த கேம்பிங்க வந்து நாங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றது தான் அங்கன மென்ஷன் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்ப நாங்க மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள் செய்யக்குள்ள, ஓகே நாங்க அந்த ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ பார்த்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து சொல்றது. ஸோ கஸ்டமர் மூலமா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ கேட்டு தெரிஞ்சு கொள்றது. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராடஜிக்ஸா இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிக் ஃபார் லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிக் ஃபார் சோசியல் கிளாஸ். அது சமூக வகுப்புக்கான சந்தைப்படுத்தல் உத்தின்னு சொல்லி சொன்னா, நாங்க பல்வேறு வகையான வந்து விஷயங்கள வந்து முன்வைக்க முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல வந்து முதலாவது தான் வந்து பொசிஷன் யுவர் பிராண்ட். அதாவது வந்து நாங்க சொல்லுவோம், எங்களோட பிராண்ட் வந்து முதல்ல நிலைநிறுத்தணும். ஓகே, இப்ப நாங்க ஒரு பிராண்ட் ஒண்ணு மார்க்கெட்க்கு கொண்டு வரணும்னா, அந்த பிராண்ட் வந்து மக்கள் மைண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ என்ன சொல்றது? இப்போ அதாவது வந்து அவங்க விரும்புற மனநிலைக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப நாங்க வந்து கூடுதலா இப்ப பாருங்க, டூத் பேஸ்ட் எடுத்துக்கோன்னா, நாங்க கூடுதலா வந்து டூத் பேஸ்ட்ன்னு சொல்றத விட சிக்னல் ஒண்ணு வாங்க, சிக்னல் ஒண்ணு வாங்கன்னு தான் சொல்லுவோம் வீட்டுக்கு. ஸோ அந்த பிராண்ட் வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கூடுதலா அந்த சிக்னல்ன்னு சொல்ற அந்த பிராண்ட் தான் வந்து என்ன நடக்குதுன்னா, நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாரி தான் வந்து இப்ப நாங்க பாருங்க, இப்ப என்ன சொல்றது? வாஷிங் பவுடர் வந்து கூடுதலா வாஷிங் பவுடர். ஸோ நாங்க வாஷிங் பவுடர் வாங்கக்குள்ளயும் கூடுதலா என்ன சொல்லுவோம், ரின்ஸ் ஒண்ணுவாங்க. அப்ப அந்த ரின்ங்கிறது வந்து அந்த பிராண்ட். ஸோ ஆனா நாங்க உண்மையாலுமே வந்து சன்லைட் வாஷிங் பவுடர் வாங்கப்போம். ஆனா வந்து நாங்க சொல்றது என்னது, ரின்ஸ் ஒண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப அங்கன பிராண்ட் பொசிஷன் பிராண்டுக்குள்ள ரின்ஸோ சரியா? ஸோ அடுத்தது கஸ்டமைஸ் யுவர் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. அதாவது வந்து இப்ப எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த தேவை, விருப்பத் தேர்வு அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தயாரிப்புகள்ல வந்து நாங்க என்ன செய்யணும் சலுகைகள வந்து உருவாக்கணும். அதாவது பெனிஃபிட்ஸ வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்கான வரவு செலவு திட்டங்கள், பட்ஜெட் பிளானிங் ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு.
ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னா பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து விலை உத்திகள். அப்ப நாங்க உதாரணத்துக்கு மலிவு விலைகள், அதாவது ரீசனபிள் பிரைஸ் கொண்டு வரலாம். ஸோ அடுத்தது வந்து சைக்காலஜிக்கல் பிரைஸ், அதாவது நாங்க சொல்லுவோம் ரூ. 599 99 அது கிட்டத்தட்ட ரூ. 600 தான். ஆனா ரூ. 599 சரி. சரியா? அடுத்தது வந்து கட்டண விருப்பங்கள். அதாவது பேமெண்ட் சாய்ஸ் ஆப்ஷன். அதாவது நீங்க கிரெடிட் கார்டா, கேஷா அந்த மாரி டைம் பீரியட் ஒண்ணு குடுக்குறது. ஸோ அப்படி எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து கன்சிடர் பண்றான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி போது ரெஃபரன்ஸ் குரூப். அந்த ரெஃபரன்ஸ் குரூப்க்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து லெவரேஜ் த சோசியல் மீடியா. அதாவது கூடுதலா வந்து சமூக ஊடகத்த வந்து பயன்படுத்துறது. இப்ப நான் கூடுதலா வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா யூடியூபா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், Facebookஆ இருக்கலாம், ஸோ LinkedInஆ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சமூக ஊடகங்கள வந்து பயன்படுத்தக்குள்ள அதன் மூலமா வந்து பிரச்சாரங்கள் செய்றது. ஸோ அதன் மூலம் ஏன்னு சொன்னா அடிக்கடி வந்து மக்கள் கூடுதலா அதில வந்து பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால தான் வந்து கூடுதலா அந்த என்ன சொல்றதுன்னா, சமூக ஊடகத்தில வந்து யூசர்ஸ் வந்து அதிக அளவு வந்து அதிலேயே ரெஃபரன்ஸ் எடுப்பான். ஓகே. இந்த இன்ஃப்ளூயன்சர் இது இது வந்து நல்லாருக்கு. ஓகே. இந்த விஷயம் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அடிக்கடி வந்து அப்படி அப்டேட் ஆகும்பொழுது வந்து அவங்க கூடுதலா அட்டாச் ஆகுவாங்க அந்த ப்ராடக்ட்க்கோ, சர்வீஸ்க்கோ. கொலாபரேட் வித் த இன்ஃப்ளூயன்சர்னா செல்வாக்கு செலுத்துபவர்கள். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சர் இருப்பான் தானே, அதாவது நாங்க சொல்லுவோம் ஒரு ஸ்போர்ட் மேனா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஆக்டர்ஸ், ஆக்ட்ரிஸா இருக்கலாம். ஸோ அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டையோ, அந்த தயாரிப்புகள வந்து பாவிக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அவங்க அத பாவிச்சு, அவங்க அதுல நல்ல சொல்லுவாங்க. அவங்க நல்ல பெனிஃபிட் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப சங்கக்காரெல்லாம் லைபோயேட்க்கு வாருது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து வாரது என்னது? பூட்ஸ் என்ன சொல்றது? அ அம் அந்த சோப் அந்த விளம்பரங்களுக்கு வாரது, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? சரியா? ஸோ இதுதான் வந்து அ அதுக்கான உதாரணங்கள். அடுத்தது வந்து போஸ்டர் கம்யூனிட்டி என்கேஜ்மென்ட். அதாவது வந்து அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மெயினா வந்து அந்த சமூகங்கள், அதாவது ஆன்லைன் மன்றங்கள், அதாவது ஒரு குரூப் ஒண்ணு உருவாக்குறது. அதாவது என்ன சொல்றது? அந்த சமூக மன்றங்கள், சமூக குழுக்கள், உறுப்பினர்கள், ஸோ அவங்களோட அனுபவங்கள, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்து கொள்ள, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து ஷேர் பண்ண, ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்காக வந்து நாங்க என்ன செய்யணும், இந்த ஃபோஸ்டர் கம்யூனிட்டி ஆஃப் த என்கேஜ்மென்ட். அப்ப ஒரு குழுக்கள், ஒரு குழு ஒண்ணே கிரியேட் பண்றது. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டையோ, அவங்க ஒரு சர்வீஸையோ பெற்றுக்கொண்டா, அது பற்றியான அனுபவங்கள், அது பற்றியான தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி விட்டது. அடுத்தது வந்து தான் நாங்க இந்த ஏர்னஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வாய்வழி சந்தைப்படுத்தல். அதாவது வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப் மூலமா திருப்தி அடைஞ்ச அந்த நல்லா அந்த என்ன சாட்டிஸ்ஃபைடான கன்சியூமரோ அப்படி இல்லாட்டி கஸ்டமரோ வந்து அவங்க வந்து இன்னொருத்தருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட சஜஷன்ஸ வந்து சொல்லுவாங்க. ஓகே அந்த ப்ராடக்ட் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த நல்ல சர்வீஸ் குடுக்குறாங்க. அந்த ஆர்கனைசேஷனாலும் அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அப்ப இதுதான் இவ்வளவு தான் நாங்க இந்த விஷயத்துல வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப அடுத்த செஷன் 13ல வந்து நாங்க படிப்போம். இந்த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த 13வது செஷன் முடிஞ்சா ஓவரால் இந்த யூனிட்டே ஃபுல்லா யூனிட் 3 வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே.